நீங்க ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே பண்றப்ப ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பிஸியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கட் பண்றதுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா செல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இப்போ சொல்ற மாதிரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஆர்டரோட கம்ப்ளீட் ஆயிடும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 54,500 கால் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை பை கொடுத்துட்டு இல்ல ரெகுலர் கவர் பிராக்கெட் ஏஎம்ஓ அப்படின்னு 4 ஆப்ஷன் காட்டும். இதுல பிராக்கெட் ஆர்டர்ல போயிட்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பிராக்கெட் ஆர்டர்ல என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்னா எத்தனை குவான்டிட்டின்னு போட்டுக்கலாம், எந்த பிரைஸ்ல வந்து பை ஆகணும்னு போட்டுக்கலாம், டார்கெட் வந்து போட்டுக்கலாம், ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம், ட்ரையலிங் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து 200ல ரன் ஆகுது அப்படின்னா 190 போட்டுட்டு எனக்கு 40 பாயிண்ட் டார்கெட் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம பை கொடுத்துட்டோம் அப்படின்னா 190 வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிடும். பை ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆர்டர் ஸ்பிளிட் ஆயிடும். ஒன்னு வந்து டார்கெட் ஆர்டர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ